இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறேன். ஏடா ஸ்கூலு காலேஜெலாம் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. என்ன முடித்தாலும் எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதான் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ வெல்கம் டு அஜய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை கவர்மெண்ட் எக்ஸாம் டே விலாக். காலையில் எந்திரிச்சோன்னு என்னோட முதல் வேலை சுவிட்சு போடுறதில்ல, பிளாக் காஃபி போடுறது. அது குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரிஃப்ரெஷ்ஷே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும். எடுத்தோன்னே 1800 2000 வச்சா தண்ணியே கறியுண்டு. காப்பி தூளை கொட்டி வீடியோ எடுக்கிறப்ப தான் அதில் காப்பி தூள் இருக்காது. போ, இது வெறும் குன்றா. அடுத்து இன்னொரு காப்பி தூளை எடுத்து அதில் காப்பி தூள் இருந்தால் உள்ளே நன்றாக நாட்டு சர்க்கரையும் காஃபி தூளும் இருக்கும். அதில் தண்ணியை ஊற்றி நன்றாக கலக்கினால் பிளாக் காஃபி ரெடி. அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். காஃபி குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போனால் தான் அந்த டேவே ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய தம்பிள்ஸ். என்னோட பாசிட்டிவ் வைப்ஸுக்கு ரொம்ப தேவைப்படுது. என்னைக்கும் என் ஜூனியர்ஸை சொல்கிறது அதான், உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்க. மேக்னா மேக்னா ஸோ ஒர்க் அவுட் முடிஞ்சு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் முடிஞ்ச கையோட அப்படியே குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குளுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், புரியுது. இப்போ என்னடா எனக்கு எக்ஸாம் சொல்லிவிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன், அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் எங்களையும் வேறு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது புரியுது. எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா, ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 2 to 3 months படிப்போம், ஓகேவா? அந்த 2 to 3 months படிக்காமல் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த 1 இல்லை 2 மணி நேரத்தில் படிக்கவா போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். அது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸாம் டே அன்றைக்கி காலையில் எந்திரிச்சு ஜாலியாக ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு போகணும். நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே அப்படி 5 மணிக்கு கண் இருந்து திறந்தோன்னே ஐயோ எக்ஸாம், ஐயோ படிக்கல, ஐயோ அந்த கொஸ்டின் எதுக்கு அதுக்கு தான் முந்தின நைட் வரைக்கும் கூட படிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது என்னோடய கருத்து. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் மற்றவங்க பண்ணுங்க நான் தூண்டலை, அது இல்லாமல் நான் அதை என்கரேஜ் பண்ணல. எனக்கு இது செட் ஆகுது, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் இது. அதனால தான் நான் காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே படிக்கல. காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷராக படிச்சுட்டு போகிறத விட இந்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதே எனக்கு பெட்டர்னு தோணுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்களும் என்ன மாதிரி திங்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ 10th 12th படிக்கிறப்போ எல்லோரும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படி அப்படின்னு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 வரையும் தூங்கிட்டு 6 வரையும் புக்கை எடுத்து வச்சுட்டு அப்படியே தலையில் அப்படியே போர்வையை போட்டு போயிக்கிட்டே அப்படியே கொடுப்பேன். அது எனக்கு எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை. ஸோ ஜாலியாக போய் எழுதிட்டு ஜாலியாக வரும், அவ்வளோதான். சில். எனக்கு என்னன்னு தெரில, இந்த எக்ஸாம் எழுத போகிறப்போ எனக்கு 10th 12th நான் இங்கேருந்து வேறு ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் எழுதுவோம். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. வேகமாக போகலைன்னா மேம் திட்டுவாங்க, இல்லைன்னா எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் பெர்மிஷன் வாங்கிட்டு எழுதணும். அந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே மாற ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னன்னு தெரில, அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சில கேவலமானது, சில தேவையில்லாதது, அதுவும் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் பல நல்ல மெமரிஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தது, ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எக்ஸாம் ஹாலெல்லாம் பேசியிருப்போம், அது எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க லைஃப்பில். இன்னொன்று, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, 1 வேர்டு கேட்பேன். என்ன எக்ஸாம் எழுதுகிறப்போ 1 வேர்டு எனக்கு மறந்து போயிடும். அதனால் அது கேட்பேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ஆப்ஷன் ABCD அப்படின்ட்டு நாங்கள் 1 2 3 4 இந்த 4 ஆப்ஷனுக்கு 4 நம்பர் அந்த மாதிரி நாங்கள் மைண்டில் வச்சுருப்போம். நான் கேட்பேன், ஆப்ஷன் 1 காமிச்சு சொல்கிறா அப்படின்னு கேட்பேன். 1ன்னு வாங்க. சரி ஓகே. ஆப்ஷன் 2 கேட்பேன், 2ன்னு வாங்க. என்னடா 2ன்னு? சரி ஓகே. ஆப்ஷன் 3 கேட்பேன், 3ன்னு வாங்க. ஆப்ஷன் 4 கேட்பேன், 4ன்னு வாங்க. அது எப்போ வரிசையாக வரும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ மறுபடியும் கேட்பேன், 1 2ன்னு வாங்கலாம். இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் எப்படின்னா, இந்த நான் சிரித்தாள் படத்தில் எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பாங்களே,
நாங்கள் மேக்ஸிமம் வந்து சண்டை போட்டோ இல்லை வெளியில் வந்து பக்கத்து கிளாஸ் பசங்கள்கிட்ட சண்டை போடுறது எங்கள் கிளாஸ் அதுக்காக மேக்ஸிமம் நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கினதே கிடையாது. இந்த சிரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற சிரிப்பு காட்டுறது, அப்புறம் வேற என்ன, அப்புறம் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணி அவனை கலாய்ச்சி அவன் போய் மிஸ்ட்டை மாட்டி மிஸ் வந்து எங்களை வந்து இது பண்ணுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல தான் நாங்கள் ரொம்ப மாட்டியிருக்கோம். இந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத போகிறப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி. ஸோ நான் எங்கே போகிறேன், எங்கே போய் எக்ஸாம் எழுத போகிறேன், அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட ஏதாவது சிட்டிக்குள்ளே இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டல் கூட இல்லை. ஆக்சுவலாக நான் அண்ணா நகர் எனக்கு பக்கத்துலேயே போடாமல் அங்கேருந்து 18 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. இதை நம்பி நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு வேறு சாப்பிடாமல் வேறு வந்துட்டேன். இந்த மாதிரி வில்லேஜுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னதான் ரோடு சரியில்லாமல் இருந்தாலும் கடை எதுவுமே இல்லைனாலும் இந்த இடம் வந்து செம்மையாக இருக்குது. 2 பக்கம் வயல், நடுவில் ரோடு. நீங்கள் அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரில, அந்த குயில் கத்துற மாதிரி ஏதோ பேர்டு கத்துது. தரமான ஸ்பாட்டாக இருக்குது. அங்கே தெரியுதா பில்டிங், அங்கே தான் எக்ஸாம் எழுத போகிறேன் நான். இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர். அங்கே என்னென்னா கொஞ்ச நேரம் வண்டி எடுத்துகிட்டு போனேன், ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. ஸோ வண்டியை நிப்பாட்டவே இடம் இல்லை. அதான் ஒரு பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி இங்கே நிப்பாட்டிக்கவா பாட்டி, ரொம்ப அங்கே ரொம்ப வண்டியாக இருக்குது, நான் நிப்பாட்டிக்கிறேன்னு கேட்டேன். யாருப்பா நீ அப்படின்ட்டுச்சு. பாட்டி எக்ஸாம் எழுத வந்தேன் பாட்டி, கார் நிப்பாட்ட இடம் இல்லை, இங்கே நிப்பாட்டிக்கவா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ப்ளஸர்லையாப்பா வந்த அப்படின்ட்டுச்சு. அது வந்து ப்ளஸர்னால் காரு, கிராமத்தில் இருக்க பாட்டிக்கலாம். கடையும் திறக்க மாட்டேன், கஞ்சியும் திறக்க மாட்டேறியா, எங்கிட்டும் போக முடியல, வர முடியல, என்னடா அந்த கேவலப்படுறது, என்னத்துக்கிட்ட வந்துட்டு தூரம் நான் எங்கிட்ட இருந்து கொண்டு வந்து விட்டாங்கடா. ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி இந்த காலேஜுக்கு வந்தேன். வர்றதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ எல்லாமே நடக்குது. ஒரே வெறுப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன், நிறையா பிரச்சனை போயிட்டு. எவ்வளோ பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், போயிட்டு வந்து சொல்கிறேன். கூப்பிட்டாங்க, எழுதிட்டு வந்து சொல்கிறேன். எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சு. ஆனால் இன்னொரு டெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி எனக்கு 2 எக்ஸாம். காலையில் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம். ஒரு எக்ஸாமுக்கே வெறுப்பாகும். 2 எக்ஸாம் எனக்கு எழுதணும். ஸோ வேறு வழி இல்லை, எழுதி தான் ஆகணும். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. நான் உன்கிட்ட சொன்னானே சரியா, பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? காலையில் தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு பிளாக் காஃபி குடித்து ஒர்க் அவுட் பண்ணி குளிச்சு கிளம்பி கார் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வந்தால் 10-15 பஸ்ஸில் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா. ஐயோ, நான் எக்ஸாம் எழுதணுமே யூட்டர்ன் போட்டு ஒரு தாத்தாட்ட போய் தாத்தா இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுதணும் தாத்தா, ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டால், தம்பி இங்கிட்டு வேறு வழி இல்லை தம்பி அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த அங்கிட்டு தெரியுதா ஒரு வரப்பு மாதிரி, அதில் போ தம்பி, அதில் போய் லெஃப்ட் எடு அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப பார்த்து போ தம்பி, கார் வச்சுருக்க சின்ன ரோடு அப்படின்னாரு. நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு பெரிய லாரி வந்து அப்படியே மறைச்சிருச்சு. என்ன இது பெரிய தடங்களாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு லாரியும் தடையும் தாண்டி போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் அங்கே ஒரு சிக்னல். சரி, என்னடா அது தடை மேலே தடையாக வருது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப மைண்டு சொல்லிச்சு, தடை அதை நீ உடைச்சி தடையை உடச்சி போயிட்டுருக்கேன். காலேஜுக்கு போயிட்டு நான் வந்துட்டேனே உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டால் 1 hour ஆகும் தம்பி, வெயிட் பண்ணுப்பா அப்படின்னாரு. அட என்னடா இது அப்படின்ட்டு சரி காரை நிப்பாட்டி செட்டில் ஆகிறதுக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து வச்சு என்னையும் கொண்டு போய் கிளாஸில் உட்கார வச்சு பேனா வறுத்து ஆஞ்ச சீட்டில் வைக்கிறேன். பசிக்க ஆரம்பிச்சு. என்னடான்னு பார்த்தா இந்த டென்ஷனில் சாப்பிட மறந்துட்டேன். ஐயோயோ, இப்போ பசியை நான் கவனிக்கிறதா எக்ஸாமை கவனிக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தா எக்ஸாம் தான் முக்கியம். சரி, பக்கத்துலேயே தண்ணியை குடிச்சு பசியை தீர்த்து எழுதிக்கிட்டு இருந்தேன். எழுதிக்கிட்டே இருக்கும்போது கண்ணு போட்டு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னான்னு கேட்டால் தூக்கம் வந்துருச்சு. அட என்னடா இது, ஒரு தூக்கத்தை சமாளித்து, பசியை சமாளித்து, எக்ஸாமை சமாளித்து, வந்தவன் போனவன் எல்லாரையும் சமாளித்து, உங்கள் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க இந்த அஜய் ஆண்டனிக்கு எப்படா இருக்கும்? எக்ஸாம் முடிஞ்சு. ஏன் சீக்கிரம் பார்க்குறீங்களா? என்னன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன்ல எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னு. அப்புறம் போய் ஹால் டிக்கெட் எடுப்போம், ஆதார் கார்டு எடுப்போன்ட்டு போனேன். பார்த்தா ஹால் டிக்கெட் காணோம். என்னடான்னு பார்த்தா சரி புக்லெட்டுக்குள்ளே தான் எல்லாமே வச்சுருந்தேன். அந்த கொஸ்டின் புக்லெட்டுக்குள்ளே எல்லாமே வச்சுருந்தேன். ஹால் டிக்கெட்டை மட்டும் காணோம், மற்ற எல்லாமே இருக்குது.
என்னடா இது போட்டு இப்படி ஆக்குதேடா நாளே அப்படின்ட்டு அவசரம் போகிறேன். உள்ளே போயிட்டு சரி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவோம் அப்படின்ட்டு சரி திட்டுவானா வாங்கிக்குவோம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஹால் டிக்கெட்டு வச்சுட்டு வந்துட்டேன் சார், கொஞ்சம் எடுத்துக்கவா அப்படின்னோடனே நான் கூட திட்டுவான்னு நினச்சேன், எதுவும் சொல்லலை. எடுத்துக்கப்பா எழுதுனியா முன்னாடி அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் காலையில் எழுதுனேன் சார், தெரியாமல் வச்சுட்டு வந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். எல்லாருமே உள்ளே வர்றதுக்காக அந்த ஸ்டெப்ஸில் கரெக்டாக நிற்கிறாங்க. நான் மட்டும்தான் ஹால் டிக்கெட் இல்லாமல் இருக்கேன். மற்ற எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் இருக்குது. நான் வந்து வேறு பேட்ச்சு யார் வேறு யாரோ எழுத வராங்க வேறு எக்ஸாமுக்கு நான் நினச்சிட்டு ஓகே நான் வந்து உள்ளே போகலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, தம்பி நீ உள்ளே போயிட்டு வெளியே வந்தாதான்ப்பா இத்தனை பேர் உள்ளே போவாங்க அப்படின்றாங்க. அவங்க நிற்பாங்க ஒரு 500 பேர் 700 பேர் நிற்பாங்க. ஏன் ஒருத்தனுக்காக அந்த 700 பேரும் வெளியே நின்றுக்கிட்டு நான் வந்து வேறு பேட்ச் நினச்சிட்டு இருந்தேன். சீரியஸாகவே நான் வந்து சரி வேறு எக்ஸாம் எழுத போகிறாங்க போல், நம்ம கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா 2 மணிக்கு தான் சொன்னாங்க. ஸோ லேட் ஆகுன்றதுக்காக நான் உள்ளே போயிட்டு ஹால் டிக்கெட் இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியே வந்துட்டு எனக்கு எதுவும் டவுட்டு இருந்தோட கேட்டேன், ப்ரோ இது நம்ம டிகிரிக்கு எழுதுறது தானே ப்ரோ அந்த எக்ஸாம்? ஆமாம் ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ அப்படின்னும். அப்போ தான் பார்த்தா முன்னாடியே போகணுன்றது அந்த மைண்ட் செட்டே எனக்கு அப்போ தான் வருது. அப்போ எவ்வளோ தூரம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நானே நினச்சேன் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டு போகலான்னு நினச்சேன். அப்படி நடந்தது என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்க. நல்ல வேலை. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் எடுத்த கையோட மறுபடியும் உள்ளே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வரேன். ஆனால் ஒரு சைடு யோசித்து பார்த்தா இது நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன்னா இப்போ வந்து ஹால் டிக்கெட் தொலைலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 மணி வரைக்கும் இங்கே படுத்து நின்றுருப்பேன். அங்கே போயிருந்தால் எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது. அப்புறம் வந்து காலையில் எக்ஸாம் எழுதி அது வேஸ்ட் ஆகி 2வது எக்ஸாம் எழுத முடியாமல் போய் வேதனை ஆயிருக்கும். ஸோ 2 எக்ஸாமும் எழுதுகிற நேரத்தில் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதுனா அது நாட் வேலிட். ஸோ என்னால் முடிஞ்சிருக்காது, வேஸ்ட் ஆகிருக்கும் அந்த நாளே. இப்போ என்னென்னா என் ஹால் டிக்கெட் தொலைகிற மாதிரி தொலைஞ்சு அதை தேட போய் நான் போய் கேட்டு உள்ளே போய் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு டவுட்டில் நான் கேட்டேன் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நமக்கு தான் எக்ஸாமா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க நமக்கு தான் எக்ஸாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ நமக்கு எக்ஸாம்னே எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்துட்டேன். சப்போஸ் அந்த ஹால் டிக்கெட் தொலைலைன்னா என்ன இருக்கும், நான் எக்ஸாமில் இருக்க முடியாது. ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அது இங்கே உனக்கு அவசியம் தேவைப்படும். ஸோ ஒரு விஷயம் வந்து கெட்டதாக நடக்குது, தப்பாக நடக்குது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது வந்து இந்த சிச்சுவேஷன் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. எக்ஸாம் முடிஞ்சிச்சு, மற்றதெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஒரு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அப்படியே போய் ஒரு டீ குடித்தோம்னா தரமாக இருக்கும். அதான் நான் இப்போ பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டேன், அவனும் வரேன்னு சொல்லிட்டான். நானும் அவனும் போய் டீ குடிச்சிட்டு இல்லைனா காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.